எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சூடு சூடாக குழி பணியாரத்தோட 2 விதமான தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது 250 ml கப். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இன்னொரு பவுலில் 1/4 கப் உளுந்து கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கொரகொரப்பா அரைப்பட்டதும் ஊற வச்ச உளுந்து வெந்தயம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளஃபியாக அரைப்படும். அதோட ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ஆகிடும். அதனால பார்த்து தண்ணி சேருங்க. மிக்சர் ஜாரை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. ஸோ இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வைக்கிறேன். மாவை அரைச்ச பிறகு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அப்போதான் பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக டேஸ்டியாக இருக்கும். அடுத்து மாவு தேவையான ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. மாவு ஒரு நைட் எல்லாம் நல்லா புளிச்சிருக்கு. தாளிச்ச இன்கிரீடியன்ஸை மாவுல சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இப்போ நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பணியாரம் கல்லை ஸ்டோவ்ல வச்சு சூடாக்கி ஒவ்வொரு பணியார குழியிலையும் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பணியார மாவை பணியாரம் குழியில 3/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்பதான் பணியாரம் நல்லா பொங்கி வர சரியா இருக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்பதான் வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ஒரு ஃபோர்க் இல்லை ஸ்பூன் இல்லை பணியாரம் ஸ்டிக்கு வச்சு நீங்கள் திருப்பி போடலாம். இந்த பணியாரம் செய்ய நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம். நல்ல எண்ணெயில் செய்யும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்ல எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம்.
2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆனதும் கல்லுலேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அருமையான இந்த பணியாரமை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க. நான் இங்கே 4 வெரைட்டி சட்னி கூட இதை சர்வ் பண்ணுறேன். ஈவினிங் டிஃபனுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நான் சட்னியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் கார சட்னி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போடுங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அடுத்து கொஞ்சமாக புளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 விதமான மிளகாய் சேர்க்குறேன். நல்ல கலருக்கு 4 பியாக்தி மிளகாய், அப்புறம் காரத்துக்காக 3 நார்மல் மிளகாய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்படி ஸ்பூனை வச்சு சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, அப்போ நல்லா ஃப்ரீயாக அரையும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் சட்னிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 1/2 கப் பொட்டுக்கடலை. காரத்துக்கு நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவும் காரம் வேண்டாம்னா நீங்கள் 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்பவே கொஞ்சமான புளி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கல்லுப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இந்த பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். இது வந்து கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் தேங்காய் சட்னியோட ஹைலைட்டே பொட்டுக்கடலை தான். கெட்டி சட்னி செய்யும்போது பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அடுத்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்த்துருக்கீங்க. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சூடாக ஈவினிங் டிஃபனுக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.